கல்லால் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தான் கோபி. அவன் பக்கத்தில் போனார் முருகேசன். தம்பி கோபி. அண்ணே சொல்லுங்கண்ணே. கோபி, நான் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு போகணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பரோட்டாவை நான் போட்டு வச்சுட்டு போயிட்டா? ஐயோ, 7 மணிக்கா? அண்ணே, அப்போ தான் வியாபாரமே ஆரம்பிக்கும். ஒரு 8 மணி வரை இருங்களேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பரோட்டா நல்லா போகுது. நைட்டுக்கு புதுசாக தான் போடணும் என்று கோபி சொல்ல மறுபடியும் அடுப்பு பக்கத்தில் போய் நின்னார் முருகேசன். அப்போது அவரோட ஃபோன் ஒலித்தது. மீனாக்கிட்ட இருந்து வந்த அந்த ஃபோனை தயக்கத்தோடு அட்டன் பண்ணார் முருகேசன். மாமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியாம்மா, சரி. டாக்டர் என்ன சொன்னார்? இனி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இனிமேல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரிம்மா என்று முருகேசன் வேறு ஏதோ கேட்க வருவதுக்குள்ளே, நிலா என்ன பண்ணுறா மாமா? அவகிட்ட ஃபோனை கொடுங்க என்றாள் மீனா. அவ கௌரி வீட்டில் இருப்பாமா என்று பதிலை சொல்லிவிட்டு அதற்கான காரணம் என்ன சொல்வது என்று யோசித்தார் முருகேசன். இருப்பாளா? நீங்கள் எங்கே இருக்கீங்க மாமா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மீனா. சற்று தடுமாறிய முருகேசன், நான் ஒருத்தரை பார்க்க பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தேன். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். கௌரி தான் நிலாவை ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு வந்தா. இப்போ கௌரி வீட்டில் தான் நிலா இருக்கிறா. சரிம்மா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டா இங்கே ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு என்று ஃபோனை கட் செய்தார் முருகேசன். சில வினாடிகள் ஏதோ யோசித்த மீனா உடனே கௌரிக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ மீனா, சொல்லுமா. மதினி, நிலா அங்கேயா இருக்கிறா? ஆமாம், இன்றைக்கி நான் தான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தேன். அப்பாவுக்கு வேறு ஏதோ வேலை இருந்துச்சான். ஆமாம் மதினி, மாமாட்ட பேசினேன், சொன்னாங்க. சரி, தம்பிக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கௌரி கேட்க, இப்போ பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னாங்க மதினி. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வாங்க, நேரில் பேசிக்கலாம் என்று கௌரி கூற, மதினி, நிலா என்ன பண்ணுறா? அவகிட்ட ஃபோனை கொடுங்க. காலையில் ரொம்ப திட்டிட்டேன், மனசே கேட்கல என்றாள் மீனா. நிலா தூங்குறாளே, வந்ததும் ஃபோனை வாங்கிட்டு சோஃபாவில் படுத்தா, அப்படியே தூங்கிட்டா. ஓ அப்படியா, சரி மதினி. அவள் எந்திரிச்சு ஏதாவது முரண்டு பிடிச்சானா அம்மா நீ கேட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுங்கள், கொஞ்சம் அமைதியாயிருவா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வாங்க. நீ வர்றதுக்கு எப்படியும் 6 மணிக்கு மேலே ஆயிரும்ல? ஆமாம் மதினி, 6 மணிக்கு மேலே ஆயிரும். சரி, பார்த்து வாங்க என்று கௌரி கூற ஃபோனை கட் பண்ணா மீனா.